ஸோ நெக்ஸ்ட் நம்ம பட்டன் ஸ்டைலிங் பண்ணலாம். டிஸ்பிளே பிளாக். இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்பிளே பிளாக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் 2em. நெக்ஸ்ட் நான் இதுக்கு கொஞ்சம் பேடிங் கொடுக்குறேன். 0.4em 1.2em. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதை பேடிங் கொடுத்தோடனே இந்த ரெண்டுக்கும் இடையில, அதாவது பார்டருக்கும் அந்த கண்டென்ட்க்கு இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் நான் இதுக்கு வித்து 50% கொடுக்குறேன். இப்படி நான் வந்து வித்து 50% கொடுக்குற நேரம் இந்த பட்டனோட வித்து கரெக்டாக வந்து இப்போ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100%. ஸோ அதுக்கு பாதி 50% கரெக்டாக வித்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.5625 REM. ஸோ இப்படி கொடுத்தோடனே அந்த பட்டன்ஸை வந்து இந்த மாதிரி பெருசாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் இந்த பட்டன்ஸுக்கு பார்டர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து பார்டர் வந்து இல்லை, தேவையில்லை. பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் கொடுத்தோடனே அந்த பார்டரோட கர்வ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டனுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். RGB 81. ஸோ நம்ம இந்த பட்டனுக்கு வந்து இப்போ ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள இருக்க டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோன்னு என்னாங்கன்னா அந்த பட்டனுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட்டும் கிளியராக தெரியுது, அந்த பட்டனும் கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் நான் வந்து கர்சர் பாயிண்டர் கொடுக்குறேன். ஸோ கர்சர் பாயிண்டர் கொடுத்தோன்னே அந்த பட்டன் நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு போகிறோன்னே அந்த கர்சர் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் ஆகுற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக இந்த கர்சர் பாயிண்டர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம டிரான்சிஷன் வந்து 0.5 செகண்ட் கொடுத்துருக்கோம். இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இப்போ தெரியாது, அது நம்ம வந்து ஹவர் பண்ணுறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பட்டன் ஹவர் அப்படின்னு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் 254 112 133. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் கலரோட அந்த கலரை வந்து கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து பவர் பண்ணுற நேரம் கொஞ்சம் லைட்டாக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த பட்டன் நம்ம வந்து இந்த மாதிரி பவர் பண்ணால் பட்டன் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரியே தெரியும். அதுக்காக இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அந்த ரீஸ்டார்ட் பட்டனுக்கு டிஸ்பிளேயை ஆஃப் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே நான் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காக கொடுக்குறேன்னா நமக்கு வந்து இந்த ரீஸ்டார்ட் பட்டன் எப்பயுமே அந்த இடத்துல இருக்கணும்னு தேவையில்லை. அது எப்போ வரணும் அப்படின்னா இந்த கேம் முடிஞ்ச பிறகு தான் அந்த ரீஸ்டார்ட் பட்டனே வரணும். அதாவது எப்போ வரணும்னா இந்த கேம் முடிஞ்ச உடனே அந்த ரோல் டைஸுக்கு மேலே வந்து இந்த ரீஸ்டார்ட் பட்டன் வரணும். அதுக்காக இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மீடியா கொரி போடப்பேன். ஸோ மீடியா கொரி தான் இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இது. ஸோ இது போகிறதுனால அந்த இந்த டைஸ் கேம் சேலஞ்ச் வந்து எப்படி அந்த ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்படி தான் நம்ம டைஸ் சேலஞ்ச் கேம் வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுது. பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா F12 கிளிக் பண்ண உடனே அது கரெக்டாக ரெஸ்பான்சிவாக இல்லாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மீடியா கொரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா H1 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மார்ஜின் டாப் 8em, லைன் ஹைட் 1.35em. ஸோ இப்போ நமக்கு அது சேஞ்சஸ் தெரியாது. அது ஏன் தெரியாது அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு பாக்ஸஸ்மே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மீடியா குறி போடுற நேரம் அது என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோல இருக்கிறத காலமாக கீழே கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த சேஞ்சு தெரியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கோர் பாக்ஸ் மெயின் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். ஸோ இது கொடுத்தோடனே நமக்கு அந்த சேஞ்ச் கரெக்டாக தெரியுது.
ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணேன்னா இதில் நான் வந்து மார்ஜின் டாப் 8 கொடுத்தேன். இது நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த டைஸ் சேலஞ்ச் வந்து டாப்பில் நமக்கு வந்து தெரியாத மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நமக்கு இந்த ரோல் டைஸ் அந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா கம்மி பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நாம இந்த டைஸ் சேலஞ்ச் கேம் வந்து ஒரிஜினல் ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து இதுதான் லேப்டாப் வியூ. இதில் இந்த டைஸ் சேலஞ்ச் கேம் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதை நான் வந்து மொபைல் சைடு கொண்டு போனேன் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இப்போ நாம இந்த டைஸ் சேலஞ்ச் கேமோட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம்.